Hi friends, welcome to Logic Bits. இந்த வீடியோவில் நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் based on access modifiers. Let's move on to the program. Friends, இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு கிளாஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். access1 is the name of the first class. access.ex is the name of the second class. access1 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் மொத்தம் 4 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபோர் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். The first variable is a private variable. Second variable is a default access variable. Third variable is a protected variable. Fourth variable is a public variable. இந்த display அப்படிங்கிற மெத்தடோட purpose, the display method will display the value for the variable a. இந்த a அப்படிங்கிற private variableோட வேல்யூவை இந்த displayங்கிற மெத்தட் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். access ex அப்படிங்கிற இந்த செகண்ட் கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் மெத்தடுக்குள்ள access1 அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு a1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த a1 அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுவோம். டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணும் பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஏவோட வேல்யூ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஏ அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரைவேட் வேரியபிள். ஒரு ப்ரைவேட் வேரியபிளை நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும்? வித்தின் த சேம் கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்லி த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ் கேன் ஆக்சஸ் த ப்ரைவேட் மெம்பர். டிஸ்பிளே அப்படிங்கிறது கோ மெம்பர் ஆஃப் த ப்ரைவேட் வேரியபிள் ஏ. டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த மெத்தடும் ஏ அப்படிங்கிற ப்ரைவேட் வேரியபிளும் ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால தான் டிஸ்பிளே மெத்தடால் ஏங்கிற அந்த ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஏவோட வேல்யூ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் வில் ரிட்டர்ன் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்ஸ் அகெயின் பை யூஸிங் த ஆப்ஜெக்ட் ஏ1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஒன்ஸ் அகெயின் I am trying to display the value for the variable a. ஏங்கிறது ப்ரைவேட் வேரியபிள். அது எந்த கிளாஸுக்குள்ளே இருக்குது? access1 அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஆனால் access ex அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே I am trying to access the private variable a. It is not possible. The compiler will generate an error message. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஆனால் இந்த நான் கமெண்ட் லைனை தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட்டை நான் தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா த ப்ரோக்ராம் வில் நாட் ஒர்க். இப்போ நான் இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் அகெயின் ஐ கம்பைல் த ப்ரோக்ராம் நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எரர் காமிக்குது பார்த்தீங்களா? என்ன காமிக்குது? ஏ ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் access1. ஏங்கிற வேரியபிள் access1க்குள்ளே ப்ரைவேட் பர்டிகுலராக அந்த பாயிண்ட்டே மென்ஷன் பண்ணது பாருங்கள். ஏ1ங்கிற ஆப்ஜெக்ட் டாட் ஏ வச்சு இந்த மாதிரி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏ இஸ் அ ப்ரைவேட் வேரியபிள். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் திரும்ப நம்ம இந்த கமெண்ட்டை போட்டு விட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்போ ஒன்ஸ் அகெயின் ஐ இன்க்ளூட் த கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட். ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் பிங்கிற வேரியபிளை நாம் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். பி அப்படிங்கிறது டிஃபால்ட் ஆக்சஸ். ஏன்னா இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக நான் எந்த ஆக்சஸ் மாடிஃபையரும் நான் யூஸ் பண்ணல. அதனால் த வேரியபிள் பி இஸ் இன் டிஃபால்ட் ஆக்சஸ் மோட். ஒரு டிஃபால்ட் ஆக்சஸ் மோடில் இருக்கிற வேரியபிளை நம்மளால் வித்தின் த சேம் பேக்கேஜ் எங்கே வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த பேக்கேஜ் மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பிங்கிற வேரியபிள் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிற வேரியபிள் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். சிங்கிற வேரியபிள்
is in protected mode. C is a protected variable. ஒரு protected variable-ஆக இருக்கும் பொழுது within the same package நம்ம எங்கே வேணால் access பண்ணிக்கலாம். outside the package-உம் நம்மளால் protected variable access பண்ண முடியும். எப்போ access பண்ண முடியும்? when the concept of inheritance is involved. ஸோ இங்கே வந்து protected variable-ஐ நம்மளால் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிங்கிற வேரியபிளை நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். டி இஸ் அ பப்ளிக் வேரியபிள். ஸோ பப்ளிக் வேரியபிளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஃபுல் ஃப்ரீடம், எங்கிறது வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியோட வேல்யூவையும் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். எல்லாமே ஆப்ஜெக்டை வச்சு தான் நாம் ஆக்சஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டை வச்சு நாம் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you, my dear friends.